வெல்கம் டு கண்ணாப்பினா சமையல். ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி நம்ம சேனலில் கிச்சனில் இருக்க வேண்டிய சில முக்கியமான பொருட்களை பற்றி தான் பார்க்க போகிறோம். அது என்ன ரேட்டில் வாங்கியிருக்கேன், அது யூஸ்ஃபுல்லாக என்னங்கிறத இந்த வீடியோவில் தெரிஞ்சுக்கலாம். நம்ம சேனல் இப்போ தான் ஃபஸ்ட் டைம் பார்க்குறீங்கன்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பாருங்கள். இந்த வீடியோ பிடிச்சிருந்தால் மறக்காமல் லைக் பண்ணிவிடுங்க. இதில் கொடுக்குற ரேட்லாம் ரீசனபிள் தானாங்கிறத கமெண்ட் பண்ணுங்கள். இப்போ வாங்க என்னென்ன திங்ஸ் வாங்கியிருக்கோன்னு பார்க்கலாம். ஃபஸ்ட்டு வந்து 5 ஊக் இருக்கிற ஒரு பேக் தான் வாங்கியிருக்கேன். இதோடைய ரேட்டு பார்த்தீங்கன்னா ரொம்ப கம்ஃபர்டபுளாக இருந்த மாதிரி தான் எனக்கு ஃபீல் ஆச்சு. 30 ருபீஸ் தான். இது வந்து நார்மலாக இருக்கிறது ரொம்ப பெஸ்ட்டாகவே இருந்தது. அடுத்தது வந்து கேஸ் பர்னர் க்ளீன் பண்ணுறது வாங்கியிருக்கேன். இது சாஃப்ட்டு, ஹார்டு, மீடியம்னு 3 டைப்ஸ் கொடுத்துருக்காங்க. இது கிளாஸ் டாப் மட்டும் இல்லாமல் ஸ்டெயின்லெஸ் ஸ்டீலில் இருக்கிற கேஸ் பர்னரும் நம்ம க்ளீன் பண்ணிக்கலாம். இதோடைய ரேட் பார்த்திங்கன்னா 55 ருபீஸ் தான். நெக்ஸ்ட்டு பார்த்திங்கன்னா உப்பு யூஸ் பண்ணுறதுக்காக உட்டனில் ஸ்பூன் வாங்கியிருக்கேன். சில்வர் ஸ்பூனோ பிளாஸ்டிக் ஸ்பூனோ போடுறத விட உட்டன் வந்து கொஞ்சம் கம்ஃபர்டபுளாக இருக்குது. ஒரு ஸ்பூனோடைய ரேட்டு 20 ருபீஸ். நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா ரொம்பவே இம்பார்ட்டண்டான ஒரு வெஜிடபிள் நைஃப் தான் வாங்கியிருக்கேன். இது 165 ருபீஸ்க்கு வந்திருக்கு. ஹேண்டில் எல்லாமே ரொம்பவே சூப்பராக இருக்குது. இதுதான் கொஞ்சம் ரேட் அதிகமாக இருக்க மாதிரி ஃபீல் ஆச்சு. அடுத்து பார்த்தீங்கன்னா நான்வெஜ் கட் பண்ணுறதுக்குன்னு சொல்லிட்டு சிசர் வந்து தேடிட்டு இருந்தேன் ரொம்ப நாளாகவே. இந்த சிசர் பார்த்தீங்கன்னா ரொம்பவே கம்ஃபர்டபுள் சொல்லலாம். ஒரு 3 in 1 சொல்லலாம். ஒரு மல்டி பர்பஸாகவும் நம்ம கிச்சனில் இது யூஸ் பண்ணிக்கலாம். மீன், சிக்கன், மட்டன் எல்லாமே கட் பண்ணுறது மட்டும் இல்லாமல் வெஜிடபிள்ஸும் கட் பண்ணிக்கலாம். இதில் வந்து 3 டைப்ஸ் இருக்குது. ஒன்று வந்து நட்ஸ் கட் பண்ணுறதுக்கு, ஃபிஷ் எல்லாம் க்ளீன் பண்ணுறதுக்கு, அப்புறம் ஒயர்லாம் வருது இல்லையா, அந்த ஒயர் கட் பண்ணவும் யூஸ் பண்ணிக்கலாம். ஓப்பனராகவும் இதை யூஸ் பண்ணிக்கலாம். ரொம்பவே கம்ஃபர்டபுள் தான். ஒரு சிசர் மல்டி பர்பஸாக யூஸ் ஆகுதுன்னு சொல்லும்பொழுது ரொம்பவே வந்து யூஸ்ஃபுல்லாக இருந்தது. இதோட ரேட் பார்த்திங்கன்னா 116 ரூபா தான். இது பார்த்திங்கன்னா பூஜை ரூமுக்கு யூஸ் பண்ணுற திரி துண்டி. இதோடைய ரேட்டு பார்த்திங்கன்னா 20 ரூபா. ரொம்பவே வந்து ஸ்ட்ராங்காகவும் இருந்தது, யூஸ் பண்ணுறதுக்கு ஈஸியாகவும் இருந்தது. நெக்ஸ்ட்டு வந்து ரொம்பவே இம்பார்ட்டன்ட், இந்த பொருளை வாங்குறதுக்காக தான் ஆக்சுவலாக நான் கடைக்கே போயிருந்தேன். கேஸ் லைட்டர். ஆனால் அங்கே போயிட்டு அங்கே இருந்த மாடலை பார்க்கும்பொழுது இந்த மாடல் ரொம்பவே கம்ஃபர்டபுளாக இருந்தது. இது வந்து கேஸ் ரீஃபில்லிங்காக தனியாக ஒரு பாட்டிலும் கொடுத்துருக்காங்க. இந்த கேஸ் எப்படி ரீஃபில் பண்ணுறதுன்னு சொல்கிறேன். இது வந்து சைல்டு சேஃப்டின்னு கேட்டால் ரொம்பவே சேஃப்டி. ஏன்னா இதில் லாக் சிஸ்டம் கொடுத்துருக்காங்க. ப்ளஸ்ஸு மைனஸ்னு அந்த லைட்டருடைய ஃப்ளேமை வந்து கம்மி பண்ணுறதுக்கான மெஷர்மெண்ட்டும் கொடுத்துருக்காங்க. ஒன்ஸ் நம்ம லாக் பண்ணிட்டோம்னா இந்த லைட்டர் வந்து ஒர்க் ஆகாது. அப்போ சைல்டு சேஃப்டினே சொல்லலாம். இப்போ நான் யூஸ் பண்ண மாதிரி இதை ஆஃப் பண்ணிவிட்டு, அதாவது லாக் பண்ணிவிட்டு நம்ம லைட்டர் பற்ற வச்சோம்னா ஃபுல்லாக வந்து ஹேங் ஆகி யூஸ் பண்ண முடியாமல் போகும். இதுவே அந்த லாக்கை ரிலீஸ் பண்ணோம்னா லைட்டர் நல்லாவே இருக்கும். அந்த லைட்டருடைய ஃப்ளேம் பார்த்திங்கன்னா ஹையாகவும் இருக்கிறதுக்கோ இல்லை லோவாக இருக்கிறதுக்கோ ஆப்ஷன்ஸும் கொடுத்துருக்காங்க. அதுக்கு தகுந்த நம்ம மாற்றிக்கலாம். சப்போஸ் இதில் இருக்க அந்த கேஸ் வந்து காலி ஆகிடுச்சுன்னா அதை ரீஃபில் பண்ணுறதுக்கு எக்ஸஸாக ஒரு கேஸ் கொடுத்துருக்காங்க. அதை வந்து பேக்ட்ராப்பில் இருக்க சின்ன நாப் மூலயமா நம்ம ப்ரெஸ் பண்ணி அழுத்தும் போது அந்த கேஸ் வந்து ஃபில் ஆகிடுது. இந்த லைட்டரை கேஸ் ஸ்டவ் ஆன் பண்ணுறதுக்கு மட்டும் யூஸ் பண்ணோம்னா 1 இயர் வரைக்கும் இந்த கேஸ் வந்து இருக்குன்னு சொல்லியிருக்காங்க. வேறு விதமாக விளக்கேற்றுறதுக்கோ இல்லை மற்றபடி வேறு எதையாவது கொளுத்துறதுக்கோ நீங்கள் யூஸ் பண்ணுற மாதிரியா இருந்தால் கண்டிப்பாக 1 இயர் கம்மியாகவே இருக்கும். ரொம்ப ஃபேன்சியாக யூஸ் பண்ணணும்னு ஆசைப்படுறவங்க இதை ட்ரை பண்ணி பாருங்கள். இதோடைய ரேட்டு பார்த்தீங்கன்னா 135 ரூபா. ரொம்பவே ஒர்த்துன்னு சொல்லலாம். எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்தது. எப்போயாவது ஒரு முறை யூஸ் பண்ணுறதுக்கு இதை ட்ரை பண்ணியே பார்க்கலாம். இந்த திங்ஸ் எல்லாமே ரீசனபிளான ரேட்டில் இருக்காங்கிறத மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள். நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நெக்ஸ்ட் வீடியோவில் மீட் பண்ணலாம். தேங்க்யூ.